ஆந்திராவை விடவும் எந்த வகையிலயும் குறைவில்லாத மிகச்சிறந்த உள்கட்டமைப்புகளை கொண்டதுதான் தமிழ்நாடு. அதை சரியா பயன்படுத்தி அதை சரியா தெரியப்படுத்தி தமிழகத்துல தொழில்துறையை நம்ம டாப்ல வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய, தமிழ்நாட்டுல நடக்க வேண்டிய ஏஎம்சிஏ போர் விமான சோதனை திட்டம் இன்னைக்கு தமிழகத்தை விட்டு கைமாறி ஆந்திராவுக்கு போயிருக்கு. ஆந்திராவில இதுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த இடம் இருக்கு இல்லையா, அது தமிழகத்துல நம்ம ஒதுக்கப்பட்ட இடத்தை விடையோ எந்த வகையிலையும் சிறந்தது கிடையாது அப்படிங்கிறத முன்னாள் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களே ரொம்ப தெள்ள தெளிவா விளக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திட்டத்தை எப்படியாவது தமிழகத்துக்குள்ள எடுத்துட்டு வந்தே ஆகணும், இதனால பல லாபங்கள் தமிழகத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு ராத்திரி பகல் பாராதுன்னு கடந்த 3 வருஷமா டிஆர்டிஓ அதிகாரிகள் கிட்ட பேசி பேசி, அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்துக்காக கிட்டத்தட்ட 100 ஏக்கர் நிலத்தை தமிழ்நாடு இலவசமா தரும் அப்படிங்கிற லெவலுக்கு வரைக்கும் திட்டத்தை ஏற்படுத்தி வச்சிருந்திருக்கு இதோட முந்தைய அரசு. கூடவே ஓசூர் விமான நிலையத்துல 3 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான மிகப்பெரிய ரன்வேயும் அமைக்கிறதுக்கான திட்டமுமே ஒரு பக்கமா போயிட்டு இருந்திருக்கு. ஏன்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஏடிஏக்கு ஓசூர்ல இருக்கக்கூடிய இந்த விமான நிலையம் வந்து ரொம்ப பக்கமா இருக்கும். அதனால அங்கிருந்து வந்துட்டு போறதுக்கும் இந்த முதலீடு இந்த இடத்துல செய்யறதுக்கும் சோதனை திட்டத்தை இங்க நடத்துறதுக்கு இதை வந்து ஒரு முதன்மை இடமா ஏற்படுத்துறதுக்கான மிகப்பெரிய திட்டம் வந்து தமிழ்நாடு போட்டு வச்சிருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறி இருக்கு. நம்ம தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய இந்த முதலீடு அப்படியே ஆந்திராவுக்கு போயிருக்கு. அதாவது எந்த விதத்திலையுமே தமிழகத்தை விடையும் சிறந்த உள்கட்டமைப்பை இல்லாத ஒரு மாநிலத்துக்கு இந்த திட்டத்தை இன்னைக்கு கைமாற்றி கொடுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது அரசியல் காரணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தேச பாதுகாப்பு சார்ந்த ராணுவ முதலீட்டுல அப்படி என்ன அரசியல் காரணங்கள் இருந்துட முடியும்? அரசியல் ஆதாயங்களுக்காக திட்டமிடக்கூடிய, அதுக்கான வேலைகள் செய்யக்கூடிய ஒரு இடமா இந்த தேச பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்விய கேட்க வேண்டிய தமிழக அரசு, ஏன்னா இன்னைக்கு தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய இந்த ஒரு திட்டம் தான் ஆந்திராவுக்கு கை நிலவி போயிருக்கு. கடந்த 3 வருஷமா டிஆர்டிஓ அதிகாரிகள் தமிழகத்துல எடுத்துட்டு வர்றதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு இதை அப்படியே மாத்திருக்காங்க அப்படின்னா இதை கேட்க வேண்டியது யாரு? தமிழகத்துடைய தொழில்துறை அமைச்சர். ஆனா தமிழகத்துல ஆட்சி மாறி 5 நாட்கள் ஆகுது, இருந்துமே இன்னும் அமைச்சர்கள் யார் அப்படிங்கறத தீர்மானம் செய்யவே இல்லை. இன்னைக்குதான் ஒரு வழியா அமைச்சர்கள் யார் அப்படிங்கறத தீர்மானம் செஞ்சு தொழில்துறை அமைச்சரா அக்கா கீர்த்தனாவை இன்னைக்கு வந்து போட்டிருக்காங்க. அப்போ அக்கா கீர்த்தனா அவர்கள் பதவியேற்ற உடனே கேட்க வேண்டிய, குரல் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த விஷயம். சோ இதுக்கு அவங்க குரல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து அவங்க எந்த குரலுமே கொடுக்கல. ஏன்னா தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு அதுல இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தாவேகா அவங்க வந்து எடுத்த உடனே திமுக அதிமுக இவங்க ஒரு தீய சக்தி, அவங்க ஒரு ஊழல் சக்தி, இவங்க வந்து களத்திலே இல்லை, இவங்க வந்து களத்துக்கே தொடர்பு இல்லாதவங்க அப்படிங்கிற ஒரு விக்டிம் பிளேமிங் அரசியல் மட்டும் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த திட்டங்கள்ல எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் சேர்த்து போட்டு கொடுத்துட்டோம்னா முடிஞ்சது, நம்ம கடமை முடிஞ்சது, 5 வருஷமா வந்து நம்ம சிறப்பா ஆட்சி செஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்களா? இவங்களுக்கு உள்கட்டமைப்புனா என்ன, வெளியுறவுனா என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி மேம்படுத்தணும்? தமிழகத்துல இப்போ சமீபத்துல கூட ஒரு அவார்டு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாங்கியிருந்தாங்க. அது எதுக்கு அப்படின்னா 2025ல முதன்மை மாநிலமா தமிழகத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எதுக்காக? கடலோர மாநிலங்கள்ல முதன்மை மாநிலமா தமிழகம் இருக்கு. இந்த சரக்கு போக்குவரத்து தமிழகத்துல மிகச்சிறப்பா நடந்திருக்கு, அதை எளிய முறையில செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கு, அங்க இருக்கக்கூடிய அந்த திட்டமிடுதல், அவங்களோட அந்த கட்டமைப்பு, அரசியல் ரீதியான செயல்பாடுகள் அவ்வளவு சிறப்பா இருக்குன்னு ஒரு அவார்டை கொடுக்குறாங்க. எதுக்கான அவார்டுனா 2025 ஆண்டுக்கான அவார்டு. அதை இப்ப யார் வாங்குறாங்கன்னா 2026ல முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் அதை போய் வாங்கி போஸ்ட் கொடுத்து அதை ஒரு பதிவாவே போட்டிருக்காரு. அதுல இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. யார் வாங்கினா என்ன, தமிழ்நாடு அரசுக்கு கிடைத்த ஒரு அவார்டு, அதை வந்து இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாங்குறாங்க. அந்த பெருமை எல்லாமே ஸ்டாலின் அவர்களை தான் போய் சேரும் அப்படிங்கிறது தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா கடந்த 5 வருஷமா, குறிப்பா சொல்லணும்னா கடந்த 3 வருஷமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பார்த்து நம்ம முதலீடுகளை ஈர்த்து அதுக்கான இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கான முதலீடுகளை ஈர்க்கிறது எப்படி அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தை, அந்த பேஸ்மெண்ட் எல்லாத்தையும், விதை எல்லாத்தையும் நம்ம போட்டு வைப்போம். ஆனா இருக்கிறவங்க காக்கா கூட்டம் வந்து அந்த விதையை சாப்பிடுற மாதிரி ஒட்டு மொத்தமா நாசமாக்கிட்டு இருக்கிறாங்களா? அதனுடைய முதல் பகுதியாதான் இந்த ஒரு திட்டத்தை நம்ம பார்க்கலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன் இந்த திட்டத்துக்காக நம்ம வந்து இவ்வளவு பேசணும்? இதுன்னு அவ்வளவு பெரிய திட்டமா? ஒரு விமானம் தயாரிக்கிறதுக்கான ஒரு சோதனையை தானே செய்ய போறாங்க. இது தமிழகத்துல வருதுனால நமக்கு என்ன ஒரு பிரோஜனம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திட்டத்தோட மதிப்பு என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 15,000 கோடி. இந்த 15,000 கோடி மட்டும்தான் தமிழகத்திற்கு நஷ்டமாகிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இது மூலமா விமானங்களோட உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய
சுமாரா சொல்லணும்னா 1,00,000 கோடி அளவிலான அந்த வணிகத்தையும் நம்ம இப்போ இழந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த திட்டம் மட்டும் தமிழகத்துக்குள்ள வந்துடுச்சு, இந்த முதலீட தமிழ்நாடு ஈர்த்துடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 7,500 இளைஞர்களுக்கு ஏர் ஸ்பேஸ்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வாய்ப்பையும் நம்ம இப்போ இழந்திருக்கோம். சோ ஒரே ஒரு முதலீடு இது மூலமா எத்தனை இழப்புகள் பாருங்க. ஆக மொத்தத்துல இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசோட அறியாமைக்கு மக்கள் வந்து இரையாகிட்டு இருக்கிறாங்களா? இந்த அறியாமையெல்லாம் போக்கி இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத கத்துக்கிறதுக்கே இன்னும் 5 வருஷங்கள் ஆகும். ஏன்னா இதை கத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த அரசை வந்து 5 வருஷத்துல முதல் 2 வருஷத்தை வந்து அதுக்கான முதலீடை செஞ்சு அதுக்கப்புறமா பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த 5 வருஷத்துல எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்சி வந்து மாறிட்டு. ஆட்சி மாறினாலுமே அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இங்க இருக்கக்கூடிய அந்த வளங்களும் குறைஞ்சு போகல இல்லையா? இந்த வளங்களை நம்ம தான் தெரியப்படுத்தணும் மத்திய அரசுக்கு. நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு, எங்க கிட்ட இந்த அளவுக்கான வசதிகள்லாம் இருக்கு, இதை நீங்க எப்படி பயன்படுத்திக்கலாம், தமிழகத்துல நீங்க வந்து முதலீடை எப்படி ஈர்க்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம தமிழ்நாடு அரசு தான் அங்க எடுத்துட்டு போய் சொல்லணும். சோ அதை சொல்லாம நம்ம பாட்டு இங்க சவனேன்னு இருப்போம், எல்லா விஷயமும் நம்மளை தேடியே வரும், நம்ம வந்து பிரச்சாரத்துக்கே போகாம தேர்தலை ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி முதலீடுகள் எல்லாம் வந்துருமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது. இதுக்கு நம்ம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படி இருக்க லட்சணத்துல விஜய் அவர்கள் பிரதமராக போறாரு. இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கட்டம் சரியில்லை. 2029 நாடாளுமன்ற தேர்தல்ல மோடி அவர்களை எதிர்த்து 3வது அணி ஒண்ணு உருவாக போகுது. அதாவது தமிழகத்துல சட்டமன்ற தேர்தலில் 3வது அணி ஒண்ணு உருவாக்கி எப்படி அந்த அணி வந்து முதலிடத்தை பிடித்து இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கோ அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் 3வது அணி ஒண்ணு உருவாக போகுது. அது மட்டும் இல்லாம ரஷ்ய அதிபர்ல இருந்து டொனால்டு ட்ரம்ப் வரைக்கும் பேசக்கூடிய அப்படி ஒரு வாய்ப்பு விஜய் அவர்களோட கட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு யார் தெரியுமா கணிச்சிருக்காங்க? தாவிக உடைய செய்தி தொடர்பாளர். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா விஜய் அவர்களுடைய பர்சனல் ஜோதிடர். இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னா மக்களோட வரி பணத்துல நீங்க வந்து ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்னு பாடின விஜய் அவர்கள் மக்களோட வரி பணத்தை எடுத்து அவருடைய பர்சனல் ஜோதிடர் ஒருத்தருக்கு வந்து அரசு பதவி கொடுத்திருந்தார் இல்லையா? அரசு அதிகாரியா நியமனம் செஞ்சிருந்தாரு, அரசியல் ஆலோசகரா நியமனம் செஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறமா எதிர்ப்புக்கு அப்புறமா அவருடைய பதவி பறிக்கப்பட்டது இல்லையா? அதே ஜோதிடர் வெற்றிவேல், சாரி அவருடைய பேரு ராஜன் பண்டித் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி வச்சிருக்காரு. சோ நம்மளும் ராஜன் பண்டித்னே சொல்லலாம். இந்த ராஜன் பண்டித் தான் இப்படி ஒரு அதிசயமான அபூர்வமான ஒரு விஷயத்த வந்து தெரியப்படுத்திருக்காரு. எங்க இருந்து? மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்து. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஆளை விசாரிச்சாலே முதலமைச்சர் விஜய் அவர்களை பத்தி பல விஷயங்கள் தெரிய வரும் போல. இவரையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு விவேக் வந்து ஒரு படத்துல சொல்லுவாங்க இல்லையா, உங்களை திட்டாதீங்க, நாளைக்கு அவர் வந்து கால்நடைத்துறை அமைச்சரா வருவாரு, அந்த மாதிரி நிலைமையில தான் இன்னைக்கு தமிழகம் இருக்கு. சொல்ல முடியாது. இவர் சொன்ன மாதிரி பிரதமரா கூட ஆகலாம். ஏன்னா ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் வந்து 2009 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப வந்து சட்டமன்ற தேர்தலும் வரும், நீங்க யாரும் பயப்படாதீங்க, நீங்க அதுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது கூட இதை நம்ம லிங்க் பண்ணிக்கலாமா? ஏன்னா தமிழகத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத யாராலையுமே கணிக்க முடியல. சோ எது நடக்காது அப்படின்னு நினைச்சோமோ அதுதான் நடந்துச்சு, எது நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சோமோ அது இன்னைக்கு நடந்திருக்கு. தமிழகத்துக்கு வர வேண்டிய முதலீடுகள் முதல் முறையா தமிழகத்தை கையை விட்டு மாறி ஆந்திராவுக்கு போயிருக்கு. அதாவது நம்மளை விடையும் எந்த விதத்திலையும் உள்கட்டமைப்புல சிறந்ததா இல்லாத ஒரு மாநிலத்துக்கு போயிருக்கு தமிழகம். அப்போ என்ன விதத்துல குறைஞ்சிடுச்சு அப்படின்னு கேட்டோம்னா அரசியல் காரணங்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு தமிழகத்தோட நிலைமை இருக்கு. இதை எதிர்த்து கேட்க வேண்டியவங்க இப்பதான் அமைச்சரையே பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க. இப்பதான் அமைச்சர்களோட பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து இதை ஆலோசிச்சு உங்களுக்கு இந்தந்த வேலை இத்தனை முதலீடுகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்க தெரிஞ்சுட்டு வர்றதுக்கே இன்னும் பல மாசங்கள் ஆகும். சோ அதுக்கு முன்னாடி இன்னும் எத்தனை முதலீடுகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த பொரோட்டா சூரிய படத்துல சொல்லுவாங்க இல்லையா, நீங்க வர வரைக்கும் வச்சுட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்க கத்துட்டு வர வரைக்கும் எந்த ஒரு முதலீடுமே காத்துட்டு இருக்காது. நான் தமிழகத்துலதான் பண்ணுவேன்னு யாரும் அடம்பிடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எங்க இடம் கிடைக்குதோ எங்க முன்னுரிமை கொடுக்குறாங்களோ அவங்க பண்ணிட்டு பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சோ இதுக்கு மேலையும் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல நம்ம வந்து பார்த்து தொடர்ந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.